வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். குட் மார்னிங். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சில இன்ஃபர்மேஷன் இப்போ என்னெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுலேயும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி, திரும்ப வந்துட்டு ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எடுத்துப்போம். முக்கியமான விஷயங்கள் சிலது நம்ம பார்த்துட்ருக்கோம். RSI, பவுலிங்கர் பேண்ட்ஸ், எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறதெல்லாம். மற்ற அசட் கிளாஸையும் கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. கோல்டு, சில்வர் ஒரு பக்கம் விட்டுருங்க. கோல்டு, ஏன்னா எக்கானமியில் வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக வந்து கோல்டு வந்து ரைஸ் ஆகும். ஏன்னா த சேஃபஸ்ட் ஹெவன் அப்படின்னு எதை கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா கோல்டு தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இப்போ கிடையாது, ராஜாக்கள் காலத்திலேருந்தே அதுதான் நடந்துகிட்ருக்கு. தங்கத்தில் தான் முதலீடு பண்ணி வைப்பாங்க. நிச்சயமற்ற தன்மை எக்கானமியில் இருக்குது அப்படின்னா அந்த இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு தங்கத்தில் தான் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ எக்கானமியில் பிரச்சனைனா அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஈவன் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்லாம் இருக்குது பாருங்கள், அதில் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸு இதெல்லாம் கூட கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதை தங்கமாக தான் மாற்றி வைப்பாங்க. வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் வரும்பொழுது, மேரேஜ் இந்த மாதிரி மற்ற விசேஷங்கள்லாம் வரும்பொழுது பயன்படுத்திக்கிறதுக்காக தங்கம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சேஃபஸ்ட்டு டூல் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு உலக நாட்டுமே வந்துட்டு தங்கத்தை வந்து மொபைலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கோல்டு வந்து இப்போ பெருசாக எக்கானமி பிரச்சனையில் இருக்குது, போர் சூழ்நிலைகள் அப்படின்னா தங்கத்தில் வந்து முதலீடு அதிகமாகும். ஆனால் இப்போ தங்கத்துக்கு வந்து முதலீடு அது வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இந்நேரம் வந்து $6,000 அல்லது $6,500 ஷூட்டப் ஆகி போயிருக்கணுமே. அந்த மாதிரி நடக்காமல் இது என்ன வந்துட்டு ஒரு சட்டிலான நேச்சரில் ஒரு 4,800க்கும் 4,000க்கும் இடையில் உருளுதேன்னு உருண்டுகிட்டே இருக்குது. இது என்ன காரணம்? இன்னும் சொல்லப்போனால் நேரோ ரேஞ்சில் தான் அது உருண்டுட்டுருக்கு. 4,500, 4,100 இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் போகுது. அண்டு 4,500 பிரேக் பண்ணும் பொழுது மேலே வந்து அப்சைடில் $4,825 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கரெக்டாக இப்போ சமீபத்தில் கூட $4,825 அப்படிங்கிறது அப்சைடில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கரெக்ஷன் இனிஷியேட் பண்ணுது. ஒன்ஸ் $4,825 மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் ஆன் அப்சைட் 4,800லேருந்து 5,200ங்கிற நெக்ஸ்ட்டு ஜோன் இருக்குது. ஒரு 400 புள்ளிகளாக பிரிச்சுக்குங்க, 8 பிரிச்சுக்குங்கிற மாதிரி தலைவர் சொல்கிற மாதிரி. இங்கே வந்து 400 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 400 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 4,100லேருந்து 4,500 நோ ட்ரேட் ஜோன். இப்போ மட்டும் கிடையாது, எப்போவுமே இதுதான். நான் ஒவ்வொரு தடவையும் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் வந்துட்டு குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன், பின் பண்ணுறேன். திரும்ப டவுட்ஃபுல்லாக நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருப்பீங்க. எனக்கும் சொல்கிறதுக்கு நல்ல விஷயந்தான். திரும்ப நான் வந்து ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். பட் இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்கிறேன், ஒரே விஷயந்தான். 4,100லேருந்து 4,500 ஃப்ரிக்ஷன் ஜோன். இந்த 4,500 கிராஸ் பண்ணுறதுக்கு அப்சைடில் அல்லது 4,100ங்கிறது டவுன் சைடில் கிராஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதுக்குள்ளே ஒரு நேரோ ஒரு ரேஞ்சில் என்ன சொல்கிறது, ஸ்க்வீஸ் அப்படிம்போம், ஒரு பைப் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு போகும் பவுலிங்கர் பேண்ட்ஸில். அதுக்கு தாண்டியோ அல்லது கீழேயோ போகிறதுக்கு வந்து ஹார்ட் மூவ்ஸ் அப்பப்போ கொடுக்கும். 4,500 கிராஸ் பண்ணி மேலே ஒரு 200 புள்ளிகள் கொடுக்கலாம். அல்லது 4,100 கிராஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு மார்க்கெட்டில் ஜிட்டரி கிரியேட் ஆயிரும். கோல்டில் மக்கள் பரபரப்பாயிருவாங்க. இப்போ அக்ஷய திருதி வேறு வரப்போகுது. அப்போ கீழே போகிறதும் சரி, மேலே வரதும் சரி, இந்த ஜோனை தாண்டி 400 புள்ளிகளை தாண்டி வருதுன்னா மார்க்கெட்டில் பரபரப்பாயிரும். எஸ்பெஷலி கீழே வரும் பொழுது. மேலே 4,500 கிராஸ் பண்ணி மேலே வருது அப்படின்னா அடுத்த ஜோன் அங்கே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 4,800லேருந்து 5,200ங்கிற செகண்ட் ஜோன். அது வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஜோன். ஆனால் புல்லிஷ் பயாஸ் அந்த இடத்துல இருக்கும். புல்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். 4,800லேருந்து $5,200 கிட்ட வரும் பொழுது ஒன்ஸ் அதை கிராஸ் பண்ணுது அப்படின்னா $5,952 பர் அவுன்ஸ். புல்லியன் மார்க்கெட்னா கோல்டு தங்க சந்தையை தான் வந்து நம்ம புல்லியன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அப்போ புல்லியன் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $5,952 வந்து நிற்கும். அதுக்கடுத்து $6,030, $6,130 அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில், இந்த $5,200 பிரேக் பண்ணி மேலே வரும் பொழுது கொடுக்க ஆரம்பிக்கும்.
பாட்டம் எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணோம் கோல்டு அப்படின்னா 3787லேருந்து 3700 கூட வச்சுங்க, என்ன பெருசாக முன்ன பண்ண $3700 அப்படிங்கிறது பாட்டம் ஃபேஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. 3700லேருந்து 3800. இப்போ ப்ரெசண்ட்டாக 4600 இருக்குது, 660 இருக்குது. ஒன்ஸ் இந்த 400 புள்ளிகள் இருக்கக்கூடிய 4500லேருந்து 4100ங்கிற ஜோனை டவுன் சைடில் கட் பண்ணும் பொழுது 3800லேருந்து $3700 கிட்ட போகும். ஸோ இப்போ ஒரு கிராம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 13500 அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் மேக்ஸிமம் வந்து ஒரு 2000லேருந்து 2500 ருபீஸ் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு 11,000 ருபீஸ், 11,200, 11,500 பர் கிராம் அப்படிங்கிறது வந்து ரீச் ஆகும். ஒன்ஸ் அந்த இடத்துல ரீச் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராங்கான பையிங் அண்ட் அக்குமுலேஷன் அந்த இடத்துல இருக்கும். அது ஃபர்தராக எங்கே எஸ்கலேட் பண்ணி கொண்டு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்துட்டு பர் கிராமுக்கு வந்துட்டு உங்களுக்கு 16 to 18K 16,000லேருந்து 18,000 அப்படிங்கிறது வந்து ரீச் பண்ணோம் ரொம்ப குயிக்காக. அந்த இடத்துல ஒரு மொமெண்டம் ஃபயர், மொமெண்டம் பிக்கப் அந்த இடத்துல இருக்குது. ஒன்ஸ் அந்த பாட்டம் ஃபேஸ் பண்ணதுன்னா கொஞ்சம் குயிக்காக அப் சைடில் மூவ் ஆகும். எல்ஸ் 3,700 ரொம்ப ரேர் கேஸ். கட் பண்ணுச்சுன்னா 3,300 அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப ரேர் கேஸ் அது. 3,700 கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் 3,700 டவுன் சைடில் கட் பண்ணுது அப்படின்னா அது எங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது? $3,300 அப்படின்ட்டு. ரொம்ப ரேர் கேஸ் அது. இது கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கோல்டில் 4,100, 4,500 இந்த ஜோன் வந்து ஒரு ட்ராப்பிங் ஜோன், டைம் கன்சியூமிங் ஜோன், டைம் கரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஜோன். டிசிசிவாக பிரேக் பண்ணி மேலேயோ அல்லது கீழேயோ ஃபர்தராக அடுத்த மூவ் இருக்கும். ஒரு டீப் சைலன்ஸில் இருந்ததுக்கப்புறம் அது வெளிப்படும். அது வெளிப்படக்கூடியது ஆட் மூவ்ஸை அப்பப்போ வந்து கொடுக்கும். மேலே போகிற மாதிரியும் கமான்கும், கீழே போகிற மாதிரியும் கமான்கும், தென் எங்கெங்க ஃப்ரான்டியர்ஸ்குள்ளே கொண்டு வந்து வச்சு செய்யும். அப்போ வந்து டிசிசிவ் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கணும். இன்கேஸ் பிரேக் டவுன் அப்படின்னா 3,700 த ஸ்டாப்பிங் ஜோன். ஃப்ரம் தேர் இட் வில் ரைஸ் லைக் எ ராக்கெட். அதே அப்சைடில் 4,500 அப்படிங்கிறது கிராஸ் பண்ணி மேலே வரும் பொழுது 4,825 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். 4,800லேருந்து 5,200 த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்டிங் ஜோன், ஸ்வாட் அனாலிசிஸ் அந்த இடத்துல இருக்குது, ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ். புல்ஸ் ஹேவ் பவர் அப்படின்னா தே ஷுட் கிராஸ் 5,200 அட் டிசிசிவ்லி. அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் ரேலி அப் டு 5,952, 6,030, 6,130. இது கோல்டு. இதை விட்டுருவோம். அடுத்து crude oil has the potential to reach $15,000 per barrel. And of course, if everything goes favor for bears அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா இந்த போர் சூழ்நிலை கண்டினியூ ஆகுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இன்னொன்று ரெட் சி, இது ரெண்டுமே பிளாக்ல இருக்குது. ஆல்டர்னேட் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அக்கேஷ்னல் அப்பப்போ வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு இந்த கார்கோ கேரியர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஈரான். இது அப்படியே தொடரும் பட்சத்தில் இல்லை வந்து சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் 20,000 ருபீஸ் பர் பேரல் அப்படிங்கிறதோட சார்ட்டு சொல்லுது. ஆச்சரியமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து $200 பர் பேரல், $150 பர் பேரல் அப்படின்லாம் இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. $200 பர் பேரல்லாம் நினச்சி பாருங்கள். நம்ம வந்து $65, $70 வாங்கிட்டு இருந்தோம். $200 போனால் எங்கே போய் நிற்கும், இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும் அப்படிங்கிறது. இது வந்துட்டு இம்மீடியட்டாக மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இந்த எக்கனாமிஸ்ட் எப்போவுமே மார்க்கெட்டோட அலைன் ஆக மாட்டாங்க. எக்கனாமிஸ்ட் வந்து அவங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னா, அந்த பொருளாதார வல்லுநர்கள் இந்த ஆன்கோயிங் நேச்சர் என்ன, இந்த மாதிரி நேச்சரில் போச்சுன்னா அடுத்த 3 மாதம் எப்படி இருக்கும், அடுத்த 6 மாதம் எப்படி இருக்குன்னு ஸ்பெக்குலேட் பண்ணுவாங்க. ஸ்பெக்குலேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் அண்ட் ஸ்டடி. இங்கே மார்க்கெட்டில் நடக்கிற ஸ்பெக்குலேஷன் ப்ரெடிக்ஷன் வேறு, எக்கனாமிஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வேறு. அவங்க வந்து ரியாலிட்டியோட அவங்க ட்ராவல் பண்ணக்கூடியவங்க. மார்க்கெட்டில் வந்து ஸ்பெக்குலேஷனை பேஸ் பண்ணி உள்ளே வருவாங்க. அப்போ எக்கனாமிஸ்ட்டும் மார்க்கெட்டும் அலைன் ஆகாது. அவங்க ஸ்லோவாக வருவாங்க, பட் ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க ஃப்யூச்சரில் என்ன நடக்கும். இஃப் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் லைக் திஸ் அப்படின்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க.
அப்போ இது வந்து இம்மீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா ஃபர்தராக வரும். ரேட் கட்டை பற்றி சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யூஎஸ் வந்து ரேட் கட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் சூட் அப் ஆகுது. ஹவு இட் இஸ் பாசிபிள் டு கட் த ரேட்ஸ்? அது ஒரு கொஷின் இருக்குது அந்த இடத்துல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணால் என்ன, அதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வாங்கக்கூடிய கடனு கட்டுற வட்டி. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு பர்சனல் லோன் டேப் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் லோன் டேப் பண்ணுறீங்க, இல்லை எஸ் ஓகே ஃபைன், இந்த மாதிரி பிஸ்னஸ் லோன் டேப் பண்ணுறீங்க, ஹவுசிங் லோன் எல்லாமே எதை டேப் பண்ணுறீங்க. நீங்கள் வாங்கக்கூடிய லோனுக்கு நீங்கள் பே பண்ணுற வட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து குறைச்சிட்டா வாங்குகிற அளவுகள் அதிகமாகும், வாங்குகிற எண்ணிக்கையும் அதிகமாகும். அதாவது நபர்கள் அதிகமாக வருவாங்க. வழக்கமாக இருக்கிற வட்டி விகிதத்தை காட்டிலும் இப்போ வட்டி விகிதம் குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான டைம் வீடு கட்டுறதுக்கு, இதுதான் கரெக்டான டைம் ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு உள்ளே வந்து மக்கள் வாங்குவாங்க. இதே வாங்குகிற கடனுக்கான வட்டியை அதிகப்படுத்திட்டா என்ன பண்ணுறது? சுச்சுவேஷனே ஒரு ஃபேவராக இருந்தால் கூட, இல்லைப்பா வட்டி அதிகமாக இருக்குது, அதனால் இந்த இடத்துல ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ரொம்ப அகலக்கால் வைக்க வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு வாங்கலாம், ஏன்னா இவ்வளோக்கு வந்துட்டு வட்டி அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வாங்குறது குறைச்சிப்போம். ஸோ இது வந்து மானிட்டரி டூல்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு மத்திய வங்கி, ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய மத்திய வங்கி வந்து அதை டிசைட் பண்ணும். எவ்வளோக்கு எவ்வளோ பணத்தை உள்ளே அனுப்பலாம், அவங்களுடைய ப்ரைமரி கோலே வந்துட்டு எக்கானமிக்கு எவ்வளோ பணத்தை அனுப்பணும், எக்கானமியில் இருக்கக்கூடிய பணத்தை வெளியே எவ்வளோ பணத்தை வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது அந்த ரிசர்வ் பேங்க் தான். ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு மத்திய வங்கி. யூரோப்பியனை பொறுத்த வரைக்கும், யூரோப்பியன் யூனியன்ஸை பொறுத்த வரைக்கும் இசிபி அண்டு ஏடிபி, ஏடிபி கிடையாது, பேங்க் ஆஃப் ஜப்பானில், பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா, இது சைனாவில் இருக்குது. அமெரிக்காவில் வந்து ஃபெடரல் ரிசர்வ் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. பணத்துக்கு மதிப்பு இருக்குது, அந்த பணத்தை பாதுகாக்கிறது வந்துட்டு ஆர்பிஐ தான். எக்கானமியில் அளவுக்கு அதிகமாக பணம் இருந்தாலும் பிரச்சனை, அளவுக்கு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை. அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் பணம் தன்னுடைய மதிப்பை இழக்கும், அளவுக்கு குறைவாக இருந்தாலும் பணம் தன்னுடைய மதிப்பை இழக்கும். எப்படி காய்கறி மற்ற கமாடிட்டிஸ்லாம் வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை இருக்கோ, அதுபோல் பணத்துக்கும் தேவைக்கு தகுந்தாற் போல் பணத்தை உள்ளே விட்டால் தான் மதிப்பு. தேவைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா பணம் தன்னுடைய மதிப்பை இழக்கும். அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வட்டி விகிதத்தை ஆர்பிஐ யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் டைரக்ட் டூல்னு பேர். வாங்குகிற கடனுக்கான வட்டியை அதிகப்படுத்திட்டா பணத்தை வாங்குறத குறைச்சிப்பாங்க. அப்போ எக்கானமிக்கு போகிற பணம் குறையும். வட்டியை வந்து குறைச்சா என்ன பண்ணுவாங்க, ஃபேவரபுளாக ரீசனபுளாக கிடைக்கிது, அதனால் வாங்குகிற கடன் வந்து அதிகமாகும், எக்கானமிக்கு போகிற பணம் வந்து அதிகமாகும். இப்படி டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் சூட்டப் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வட்டி விகிதத்தை அவ்வளோ சீக்கிரம் குறைக்க மாட்டாங்க. இந்த போய்கிட்டு இருக்கக்கூடிய ஆன்கோயிங் நேச்சர் இன்ஃப்ளேஷனை ஊதி பெருசாக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது ஃபார் த நெக்ஸ்ட் 3 to 4 quarters. அண்டு க்ரோத் வந்துட்டு தொடர்ந்து 3 குவார்ட்டர் குறைஞ்சிட்ருக்கு, இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா தட் இஸ் ரிசெஷன். அப்போ 9 மாதம் கழிச்சு தான் நம்ம ரிசெஷனில் இருந்தோம் அப்படிங்கிறது தெரிய வரும். ரிசெஷன் இஸ் நாட் அ ஸ்விட்ச். போட்ட உடனே வந்து ரிசெஷன் அப்படிங்கிறது வந்துடாது. நம்ம ரிசெஷன் ஃபேஸில் பீரியடில் இருக்கோன்னு தெரியறதுக்கே நமக்கு வந்து 9 மாதம் ஆயிடுது. 3 குவார்ட்டர் கண்டினியூஸாக வந்துட்டு நெகட்டிவான க்ரோத் இல்லை, க்ரோத் அக்லரேஷன் குறையும், அண்ட் இன்ஃப்ளேஷன் சூட்டப் ஆகிட்ருக்கும். அது ப்ரோலாங்காக இருக்கும், ஓரளவு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், அதுக்கப்புறம் அது ஷார்ட் அவுட் ஆகும். அது நேச்சர், சைக்கிளிக். அது அப்படியே ரிசெஷன்லேயே இருந்துகிட்ருக்காது. இன்ஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன், இதெல்லாம் எக்கனாமிக்ஸில் இருக்க கான்செப்ட். ஸ்டாக்னண்ட்டாக நிற்கும், க்ரோத் இருக்காது, ஆனால் இன்ஃப்ளேஷன் மட்டும் ரைஸ் ஆகிட்டு இருக்கும், அதை ஸ்டாக்ஃப்ளேஷன் போம். இந்தியாவில் அடுத்து வரக்கூடியது ஆக்ஃப்ளேஷன். ஆக்ஃப்ளேஷன் தி சென்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 3 to 4 months டில் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர். ஆக்ஃப்ளேஷன் என்ன? அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன். அது வந்து ஆக்ஃப்ளேஷன், ஏஜிஃப்ளேஷன், ஆக்ஃப்ளேஷன், அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன். எல்னினோ, இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிற இன்சைட்ஸு, அவங்க கொடுத்துருக்க ஃபீட்பேக்கு. ஸோ இந்த வருஷம் மழை குறைவாக இருக்குது அப்படின்னா அது பங்குச்சந்தையை பாதிக்கும், இன்ஃப்ளேஷன் சூட்டப் ஆகும், அண்ட் குரூடாயில் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் ப்ராட் நேச்சரில் நான் கொடுக்கக்கூடிய வியூ ஃபார் த நெக்ஸ்ட் 3 to 6 months, நாட் ஃபார் டுடே, நாட் ஃபார் திஸ் வீக், நாட் ஃபார் திஸ் மந்த், ப்ராட் நேச்சரில். ஸோ த ஆன்கோயிங் நேச்சர் போர் சூழ்நிலை தொடருது, அண்ட் இன்ஃப்ளேஷன் சூட்டப் ஆகுது, க்ரோத் குறையுது அப்படின்னா அது அஃபீஷியல் என்ட்ரி இன்டு ரிசெஷன். அண்ட் ரிசெஷன் ஃபேஸில் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகாது.
இது ஒரு ஸ்டடி. ரிசெஷன் ஃபேஸில் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சொல்லப்போனால் கோல்டு விலை குறையும் ரிசெஷன் ஃபேஸில். அண்ட் அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது வந்துட்டு திரும்ப அது வந்து ஷூட் அப் ஆகும் லைக் ராக்கெட். இது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். ரிசெஷன் ஃபேஸில் கோல்டு ப்ரைஸ் வந்து குறையும். அண்ட் அது ரிசெஷன் ஃபேஸ்லேருந்து வெளியே வரும்பொழுது வேறு லெவலில் அது போய் நிற்கும் ப்ரைஸ். ஸோ இப்போ போகிறது அதோட மேட்ச் ஆகுது. கோல்டு ப்ரைஸ் வந்து ஃப்ரிக்ஷனில் இருக்குது, போகுது. ஈக்விட்டி மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆகிருக்குன்னா அன்லஸ் அன்டில் எஃப்ஐஐஸ் என்ட்ரி இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு உள்ளே வராது. அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு பேருக்காவது ஒரு 1000 crores பை பண்ணணும். நீங்கள் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது டெய்லி க்ரீனில் இருக்கிறதெல்லாம் டிஐஎஸ் பை பண்ணியிருக்கிறது. இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் டார்க் ப்ளூவில் இருக்கிறதெல்லாம் எஃப்ஐஐஸோடைய ஃபிகர்ஸ். க்ரீனில் இருக்கிறது டிஐஎஸோடைய ஃபிகர்ஸ். கிட்டத்தட்ட 2000 இது எப்போ வருது, இது வந்து டெய்லியில் வச்சுருக்கோம். மார்ச் 4 மந்த்லியில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெய்லியில் வந்துட்டு கடந்த ஏப்ரல் 4லேருந்து இப்போ இருக்கக்கூடிய மார்ச் 4லேருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் ஒரு பேருக்கு கூட ஒரு 50 கோடிக்கு கூட இது வரைக்கும் பை பண்ணல. சரிங்களா? 1,88,000 கோடி நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. இதே மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அவங்க பையிங் ஸ்ப்ரீயில் உள்ளே வந்தது அக்டோபர் 2025. அக்டோபர் 2025 அதில் கூட அவங்க வரல. அதில் கூட அவங்க வந்து நெகட்டிவாக தான் இருந்திருக்காங்க. என்னென்னா வேகத்தை குறைச்சிருக்காங்க, அவ்வளோதான். அவங்க பையிங்கில் வந்தது கடைசியாக எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஜூனில் வந்திருக்காங்க. ஜூன் 2025 அந்த மாதத்தில் மட்டும் ஒரு 7,500 கோடிக்கு பக்கமாக அவங்க நெட் பையராக இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் எப்போ இருந்துன்னு கேட்டிங்கன்னா மார்ச் 2025. ஸோ மார்ச் 2025, ஏப்ரல் 2025, மே 2025, ஜூன் 2025 இந்த 4 மாதமும் அவங்க நெட் பையராக இருந்திருக்காங்க. அவங்க நெட் பையராக இருக்கும்போது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு, புதிய உச்சத்தை பார்த்துச்சு. அவங்க காசு வந்துட்டு நம்ம வந்து வாய்ச்சவடாலுக்கு வேணால் பேசிக்கலாம். நான் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் இல்லை, அடுத்த 7 வருஷத்துக்கு எஃப்ஐஎஸுடைய டாமினன்ஸை நம்மளால் வந்துட்டு இங்கே ஓவர் கம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணுறது த எமர்ஜிங் எக்கானமிஸ் ஆர் அட்டாக்கிங் ஆன் அவர் இன்டர்னல் சிஸ்டம். இங்கே வந்துட்டு ரீட்டைலர்ஸுடைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் இவங்க இருந்துட்டால் போதும், நம்ம வந்து என்னத்தை வேணாலும் சாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெறும் 6 லட்சம் கோடி ஷேர். அவங்க 75 லட்சம் கோடி வச்சுருக்காங்க மார்க்கெட் ஷேரில். 72 லட்சம் கோடி வச்சுருக்காங்க. டிஏஐஸ் 75 லட்சம் கோடி வச்சுருக்காங்க. ரீட்டைலர்ஸுடைய பார்ட்டிசிபேஷன் வெறும் 6 லட்சம் கோடியிலேருந்து 7 லட்சம் கோடி தான் உள்ளே இருக்குது. அப்போது நம்ம வந்துட்டு வாய்ச்சவடால் இங்கே விட முடியாது. எஃப்ஐஐஸுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் லிஃப்ட் ஆகிறது, ட்ராக் ஆனாலும் அவங்கனால தான் நடக்கும், லிஃப்ட் ஆனாலும் அவங்கனால தான் நடக்கும். அவங்க ஆல்ரெடி அவங்க வந்து சொன்னது போல் அவங்க வந்து சீசனல் பேர்ட்ஸ். கடைசியாக உள்ள பையிங் ஸ்ப்ரீயில் வந்தது ஜூன் 2025 தான். இன்னொரு 10 இயர்ஸ் போச்சுன்னா வேணால் நம்ம சொல்லலாம் எஃப்ஐஸே இல்லாமல் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. அதுக்கு ரீட்டைல்ஸ் பார்ட்டிசிபேஷன் வேணும். ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய டிமேட் அக்கௌண்ட் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 கோடி தான் இருக்குது. 25 crores 51,000 ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்டர்ஸ். நம்ம மக்கள் தொகை எங்கே இருக்குது? 140 கோடியை கிராஸ் பண்ணி போகுது. இதில் வந்துட்டு யங் ஏஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உலகத்துலேயே இப்போதைக்கு வந்துட்டு இந்தியாவில் தான் அதிகம். யங் ஏஜ் அப்படின்னா ஒரு 18 and above அண்ட் பிலோ ஒரு ஆவரேஜ் கணக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் ChatGPT ஆர் பெர்ப்ளெக்சிட்டியில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸ்கில் இந்தியான்னு சொல்லி நம்ம ப்ரொமோட் பண்ணி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஹானரபிள் நரேந்திர மோடிஜி கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதெல்லாம் அண்ட் எம்எஸ்எம்இஸ். அப்போ விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமில் அனௌன்ஸ் பண்ணாங்க. எம்எஸ்எம்இஸை வந்து பூஸ்டப் பண்ணணும். இங்கே அதுக்கான திட்டங்கள்லாம் முன்னாடியே கொண்டு வந்தது. இப்போ ஒரு சிலது வந்து டேப் பண்ணி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பட் இது பத்தாது. அந்த அக்லரேஷன், அந்த வேகம் வந்து பத்தாது சைனாவோட பீட் பண்ணுற அளவுக்கு. ஸோ இங்கே இருக்க இந்த ரீட்டைல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்துட்டு 25 crores, ஆல்மோஸ்ட் 26 crores-னு வச்சுங்க. இதில் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும், எவ்வளோ டார்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் கேபிட்டல் வந்துட்டு $4.58 trillion மார்க்கெட் கேபிட்டல். இது $5.5 trillion இருந்துச்சு சம் 12 months to 16 months பேக். எவ்வளோல இருந்துச்சு? 5.5 trillion.
சாரி ட்ரில்லியன். இப்போ வந்து 4.5 இருக்குது. ஆல்மோஸ்ட் $1 trillion வந்துட்டு மார்க்கெட் கேபிட்டல் குறைஞ்சி போயிருக்கு இந்த 1 இயரில். இந்த 1 இயரில் வந்து உங்களுக்கு வந்துட்டு நிஃப்டி வந்து 26,000லேருந்து இந்த சேம் லாஸ்ட் 2-3 இயர்ஸ் எங்கே இருந்தாங்களோ அங்கேயே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது இப்போ இந்த ப்ராட் நேச்சரில் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்குறது வந்துட்டு RSI பார்க்கல, போலிங்கர் பேண்ட்ஸ் பார்க்கல, நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த மார்க்கெட் டைனமிக்காக போயிட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு, இப்போ போயிட்டுருக்கு ஆன்கோயிங் நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அது பேசுகிறோம். அண்ட் ஆஃப்டர்நூன் செஷனில் வந்துட்டு இந்த 12:30 செஷனில் வந்துட்டு லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். இந்த மார்க்கெட் நாலேஜ் அண்ட் மார்க்கெட் அந்த இதை கேட்ச் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த RSI அதை டீட்டெயில்டாகவும் போலிங்கர் பேண்ட்ஸ் இது ரெண்டையும் ஒரு செஷன்லேயும், அதுக்கடுத்து வால்யூம் ஸ்பர்ட்ஸ் அதை வந்து ஒரு செஷன்லேயும் கொடுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு அது ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் ரெண்டுமே பார்த்துக்கலாம். ஸோ இப்போது கோல்டுடைய இந்த ஃப்யூச்சர் மூவ்ஸ் எப்படி இருக்கும், அதோடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அண்ட் க்ரூடாயில் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரெஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட், இது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரெஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட். வேகமாக மேலே ஏறி வருவான் கோட்டையை பிடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டிங் ஃபேஸில் இருப்பான், தென் அகைன் வந்து ரைஸ் ஆவான். இது அப்படியே போகுது அப்படின்னா பேரபோலிக் கர்வ் ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிற மாதிரி கூட ஃபார்ம் ஆகும். அதுக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு இதோடைய நேச்சரில் மல்டி வீக் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், மல்டி மந்த் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் க்ரூடு வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா எக்கானமியில் வந்துட்டு அதிக பிரச்சனையை கொடுக்கக்கூடியது எனர்ஜி, வாழ வைக்கக்கூடியதும் அதுதான். இதில் பார்த்தா மல்டி மந்த் ஆர் மல்டி வீக் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. சூப்பராக மேலே வந்திருக்கு. இது வீக்லிலேயே வந்து உங்களுக்கு ஓவர் பாட்டில் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி ஓவர் பாட்டில் ஹிஸ்ட்ரிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் இந்த ஜோன்கிட்ட வந்திருக்கு. எப்போன்னு கேட்டிங்கன்னா 2022 வந்திருக்கு, அதுக்கடுத்து 2021 வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸில் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறது இப்போ தான் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆவரேஜாக வந்துட்டு RSI வந்து ஒரு 84-85 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறது வந்துட்டு 86.48, ரொம்ப எலிவேட்டட் நேச்சரில் இருக்குது. அப்போது இந்த ஹோல் ஸ்ட்ரெச்சுக்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணிப்போம். 2 ஸ்ட்ரெச் எப்போவுமே யூஸ்வலாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கொடுத்துருந்த ஹை எங்கே இருக்கோ அதிலேருந்து இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த லோ, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் நேச்சரை கேட்ச் பண்ணுறதுக்கு $129.42 இருந்து $54.98 கீழே விழுந்திருக்கு. இது நடந்தது December 1, 2025. December 1 யாராவது நினச்சி பார்த்தோமா? $5,801 பர் பேரலுக்கு. சரிங்களா? இதே இன்டர்நேஷ்னல் WTI க்ரூடு மார்க்கெட்டில் $55 விழுந்து இப்போ 0.786, $113.49 மேலே சர்வைவ் ஆகுது அப்படின்னாலே இட் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் $149.66. அண்ட் இன் எக்ஸ்ட்ரீம் கேஸ் $175.42, $195.22. இது இந்த ஓவரால் ஸ்ட்ரெச்சுக்கு நம்ம பார்த்துருக்கிறது. ஸோ ஹோல்டிங் அண்ட் சஸ்டெய்னிங் அபவ் $113.50 இஸ் நாட் குட் ஃபார் ஈக்விட்டி மார்க்கெட். க்ரூடு மார்க்கெட்டுக்கு ஓகே, ஏன்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்சை பிரேக் பண்ணி மேலே வருது. ஆல்ரெடி இப்போ ஹையாக கொடுத்துருக்குறது $119.48. ஸோ ஹோல்டிங் அண்ட் சஸ்டெய்னிங் அபவ் $113 அண்ட் $119. ஏன்னா ரீசெண்டாக கொடுத்துருந்த ஹையை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறீங்க. வெறும் $5 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணுவான். அவனுக்கு ஃபேவராக இருக்குன்னா, புல்ஸுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா 10 நிமிஷம், ஜஸ்ட் 10 minutes. $5ங்கிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். அண்ட் அட் தி சேம் டைம் ரிசெஷன்லாம் இல்லை, ஃபியர் கிடையாது, சீஸ்ஃபயர் ஏற்படுத்தப்பட்டது, அண்டு க்ரூடு சப்ளை செயின் வந்து டிஸ்ரப்ஷன்ஸ் கிடையாது, எல்லாமே வந்துட்டு ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா
$68 அப்படிங்கிறத ரீச் பண்ணோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ரேட்டிங் ஏஜென்சிஸ் கொடுத்துருக்கிறது $80 $100 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே சர்வைவ் ஆகும் அப்படின்னு ஒரு சில ரேட்டிங் ஏஜென்சிஸ் கொடுக்குறான், இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சிஸ். அதே போல் ஒரு சில ரேட்டிங் ஏஜென்சி $150 அப்படிங்கிற டார்கெட்டை ரீச் பண்ணோம். 130, 150. இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், $200 அப்படின்ட்டு. சரி, இவன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சார்ட் என்ன சொல்லுது, $150, $175, $195 அப்படின்னு சார்ட்டும் சொல்லுது. இது வந்துட்டு லாங் டேர்ம் ஸ்ட்ரெச்சுக்கு நம்ம கேட்ச் பண்ணோம். இதே வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெச்சில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி $113 ஹோல்டு அங்கே ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா எங்கே போகுது, அண்ட் $67. ஸோ 68 அண்ட் 67 அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் டிப்பிக்கல் பேர் மார்க்கெட் சப்போர்ட் அப்படின்னா $100 அண்ட் $90, 100, 90, 77 அண்ட் இன் எக்ஸ்ட்ரீம் கேஸ் $68. $67 அப்படிங்கிறது வந்துட்டு போர் சூழ்நிலை பிரச்சனையை விட்டு அந்த இது வெளியே வருது, சப்ளை வந்து அதிகமாகுது, க்ரூடு ப்ரொடக்ஷன் அதிகமாகுது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச்சை மட்டும் மைண்டில் வச்சுங்க. கோல்டு சொல்லியாச்சு, 400, 4500, 4800, 5200. 400 பிரேக் பண்ணிச்சுன்னா 3700, 5200 பிரேக் பண்ணிச்சுன்னா 5952, 6030, 6130. அது கோல்டுக்கு முடிச்சாச்சு அசட் கிளாஸ். இப்போ க்ரூடுக்கு பாருங்கள், இன்டர்நேஷ்னல் க்ரூட் மார்க்கெட்டை வச்சு தான் சொல்கிறோம். இதில் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்தேன், இப்போ போனது வந்து ஆன்கோயிங் நேச்சர் புல்லிஷ் பயாஸில் மேலே வந்திருக்கு. மல்டி ட்ரெண்ட் பிரேக் அவுட், மல்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி இதில் டைம் ஃப்ரேமில் மந்த்லி ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட், வீக்லிலையும் வந்துட்டு பிரேக் அவுட்டு, எக்ஸலண்ட்டான பிரேக் அவுட். 14 பீரியட் SMA கட் பண்ணி மேலே வந்திருக்கு. அண்ட் ஓவர் பாட் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் RSI வந்து ரீச் ஆகிட்டு 7,000 நம்மளுடைய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா $10,549 பர் பேரல் அப்படிங்கிறத ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஷாக் கொடுத்துச்சு மேலே, ஆயில் ஷாக் அப்படின்ட்டு. அங்கேருந்து $7,207 கீழே விழுந்தான், $7,207. அதுக்கப்புறம் 8,000, $8,768 அப்படிங்கிறதெல்லாம் கிராஸ் பண்ணி மேலே வரும்பொழுது 9,030 கிராஸ் பண்ணும் பொழுது அதுக்கு மேலே வந்து 9,600, 9,996 அதெல்லாம் கிராஸ் பண்ணி வித்தின் அ டேயில் மேலே வந்து 10,640 ஆல் டைம் ஹை திரும்ப ஃப்ரேம் பண்ணுறான் க்ரூடு. ஸோ விழும்போதும் மழை போல் விழுந்திருக்கான். முக்கியமான மொமெண்டம் பிக்கப் போன வாரத்தில் நடந்துச்சு, லாஸ்ட் ஒர்க்கிங் டேயில் எக்ஸலண்ட்டாக மேலே வந்தாங்க. அன்றைக்கி மிஸ்டர் கார்த்திக் கருணாநிதி கூட நல்ல ட்ரேட்ஸ் கமிட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் க்ரூடில். ஈவன் தோ த ப்ரைஸ் இஸ் ஸோ ஹை, யூ என்டர்ட். நீங்கள் வந்துட்டு கன்விக்ஷனாக நீங்கள் உள்ளே போயிருந்துருக்கீங்க, அது கரெக்டாகவும் மேட்ச் ஆகிருந்திருக்கும் உங்களுக்கு. மேலே வந்து ஒரே நல்ல சிங்கிள் டேயில் வந்துட்டு மேட்ச் ஆச்சு, ரீச் ஆச்சு. இப்போது அந்த கரெக்ஷன் இனிஷியேட் ஆகிருக்கு அப்படின்னா யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு பீக் வந்து வித்தின் அ டேயில் வந்து க்ரூடு ப்ரைஸ் வந்து டச் பண்ணுது அப்படின்னா வித்தின் அ டேலேயே கூட அந்த கரெக்ஷன் இனிஷியேட் பண்ணோம். லாஸ்ட் டைம் எப்படி $10,549 டச் பண்ணும் பொழுது ரொம்ப ஷார்ப்பாக ஒரு செல் ஆஃப் கிரியேட் ஆகி கீழே விழுந்தாங்க. ஒரே நாளில் $15, $20 கீழே விழுந்துச்சு ஒரே நாளில். ஆனால் ஏறின வேகத்துக்கு இறங்கினதை வந்து பெருசாக கேர் பண்ணிக்கல, ஏறினதவே பெருசாக பேசிக்கிட்டு இருந்தோம். கரெக்ஷனை கூட கொஞ்சம் வேகமாக தான் பண்ணிச்சது. ஆனால் இப்போ போயிருக்கக்கூடிய இந்த நேச்சரில் சூப்பரான எஸ்கலேஷன், $8,072 ஏறி இருக்குது. அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா $96.50 ஏறி இருக்குது. எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா $115.48 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இந்த எஸ்கலேஷனுக்கு வந்துட்டு கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கரெக்ஷனை கொடுக்கல. இது வந்து $110 மேலே சர்வைவ் ஆகிறது இட்ஸ் நாட் குட். அண்டு நம்மளுடைய மார்க்கெட் வந்துட்டு $10,000 பர் பேரலுக்கு மேலே சர்வைவ் ஆகிறது இட்ஸ் நாட் குட். இது ரெண்டையுமே நம்ம கவனத்தில் வைக்கணும். ஸோ $113, $119 அப்படிங்கிறத கம்மிங் டேஸில் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் டிசிசிவாக வித் வால்யூமோட பிரேக் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் $130. அங்கே ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்ப அப்சைடில் $150. அண்ட் ப்ரோலாங்டாக வந்துட்டு இந்த இஷ்யூஸ் இருக்குது, இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் வரல. அண்டு பிரச்சனைகள் தொடர்ந்துட்டுருக்கு, இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா $175 அண்ட் $195. அண்ட் ஆல்ரெடி எங்களால் சார்ட்டில் ₹20,000 பர் பேரல் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சார்ட்டு சொல்லுது ₹20,000 பர் பேரல் அப்படிங்கிறத. இந்த அளவுக்கு போகுது அப்படின்னா அது மற்றதெல்லாம் மற்ற சாத்தியக்கூறுகளாக விடுங்க. யூ ஷுட் நாட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ரேண்டம்னஸ் நாய்ஸ்.
அண்ட் நீங்கள் லெவல்ஸை ஃபாலோ பண்ணி போகிறீங்கன்னா 20,000 நீங்கள் வந்துட்டு பிளைண்ட் ஃபோல்டடாக நீங்கள் பிடிச்சிக்க போகிறது கிடையாது. 20,000 rupees per barrel அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கு வந்துட்டு நம்ம அப்படியே பிளைண்ட் ஃபோல்டடாக எடுத்துக்கிறது கிடையாது. முக்கியமான சில லெவல்ஸ் அப்சைடில் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணணும். ஸோ லாஜிக்கலாக ரீச் பண்ணக்கூடிய லெவலில் அதுவும் ஒன்று, 20,000 ரூபா பர் பேரல் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு வந்துட்டு $130 இருக்குது, $150 இருக்குது. இது ரெண்டுமே இதுக்கு டைம் எடுத்துக்கணும்னு வச்சுங்க, இதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ லெட்ஸ் சி. ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் இதுதான். பேரிஷான நேச்சுரலாக கீழே வருது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அப்போது வந்துட்டு பிலோ 10,000 இஸ் அ வீக்னஸ், பிலோ 10,000 rupees per barrel அப்படிங்கிறது. இப்போ as of now 10,162 rupees per barrel, 10,060 rupees per barrel, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன் டவுன் சைட். இதை ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா 9,950 rupees per barrel அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக எஸ்கலேட் ஆனதுக்கு அதுதான் சப்போர்ட்டாக எடுத்துருக்கு. அந்த 9,950யும் 8,878, 8,868ங்கிற ஒரு ஜோன் இருக்குது. அதை ரெண்டையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அதை பிரேக் பண்ணக்கூடாது. அது பிரேக் பண்ணுதுன்னா டவுன் சைடில் ஹெல்த்தியான ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு டவுன் சைடில் கரெக்ஷனில் போகும். ஸோ ப்ரொடெக்டிங் 10,160 and 10,060 is good for further escalation. 10,725, 10,970, 11,066 அண்ட் புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, புல்லிஷ் போல் ஃப்ளாக் ஃபார்மேஷன். அது வந்து 11,650 அப்படிங்கிற லெவலில் அப்சைடில் டார்கெட்டாக காட்டிகிட்ருக்கு. ஸோ இது வந்து க்ரூடுடைய நேச்சர். அண்ட் பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா த சேம் நேச்சர், டார்க் த்ரோட் போன், டிடிபி. சரியா? இது மந்த்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்ட்ராங்கான பேரிஷ் நேச்சரில் 5 months கீழே விழுந்தது. 6 monthsல ஒரு பிரேக்கை போட்டு நிறுத்தியிருக்கான். வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே இந்த மார்க்கெட் போகுது. 65,000 71,000 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே $65,000 $71,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே போகுதுன்னா மார்க்கெட் நேச்சர் வந்துட்டு ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோனில் இருக்குது. எதுக்கு பிட்காயினை பார்க்குறீங்க? அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லையா? ஏன்னா அசட் டைவர்சிஃபிகேஷனில் இந்த சைடு ஃபண்டு டைவர்ட் பண்ணுவாங்க. அதனால் இதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுறதா இருக்குது. ஈக்விட்டி மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னா பிட்காயின் புல்லிஷாக இருக்குது, பிட்காயின் புல்லிஷாக இருக்குன்னா ஈக்விட்டி மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. ரெண்டும் ஒன்று தான், மாற்றி மாற்றி சொல்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா இப்போ இந்த நேச்சர், ஆன்கோயிங் நேச்சர் அந்த மாதிரி இருக்குது. க்ரூட் ப்ரைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஈக்விட்டி மார்க்கெட் அண்ட் பிட்காயின் மார்க்கெட். அப்போ ஈக்விட்டியும் பிட்காயினும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா க்ரூடு கீழே விழும். க்ரூடு கீழே விழுது, க்ரூடு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஈக்விட்டியும் பிட்காயினும் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அண்ட் கோல்டு வந்து சைட்வைஸ் நேச்சரில் அவங்க ஒதுங்கி இருக்காங்க, மெட்டல்ஸ். ஏன்னா ரிசெஷன் ப்ளஸ் கோல்டு ஃப்ளக்சுவேஷன் அது அப்படி. ஸோ முக்கியமாக இப்போ வந்துட்டு பேன் அவுட் ஆகிறது இந்த க்ரூடு வந்துட்டு ஃப்ளக்சுவேஷனில் இன்க்ரீஸ் ஆகிறதோ அல்லது இந்த ஹியூஜ் வெலாட்டிலிட்டியில் டவுன் சைட் மூவ் பார்க்குறதோ டிபெண்ட்ஸ் ஆன் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸு, எக்ஸ்டர்னல் நாய்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ட்ரம்ப், ஈரான் அண்ட் இஸ்ரேல். இன்றைக்கி எதோ வச்சுருக்காங்க, அவர் பேச்சில் அவ்வளோ பெரிய நம்பிக்கைலாம் இல்லை. மோஜ்தபா காமனே அவர் சொல்கிறதுல சுப்ரீம் லீடர், அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் வெளிப்படையாக ஒத்துக்கணுங்க. இவங்க வந்து தொடர் தோல்விகளை சந்திச்சிட்ருக்காங்க யுஎஸ். அதுலேயும் ஒரு உலக பணக்காரன், ஆயுத தளவாடங்கள், இராணுவ தளவாடங்கள் அதிகமாக வச்சுருக்கவன், ஒரு வேகம் வரும். வேகத்தை கொடுக்கறதுக்குன்னு இன்னொருத்தர் இருக்கான், இஸ்ரேல். திரும்ப அவங்க அட்டாக் பண்ண போகிறாங்களா, இல்லை திரும்ப இல்லை புதுசாக அட்டாக் பண்ண போகிறாங்களா, இல்லை திரும்ப வந்துட்டு அவருடைய டெட்லைன் வந்துட்டு நீட்டிக்க போகிறாரா, ஏதாவது கதையை சொல்லி நாங்கள் வந்து ஈரானை விட்டு வெளியே வர போகிறோம் சொல்லக்கூடிய ஆள் தான். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அன்யூஷுவல் நேச்சர். 30 points 50 points கேட்ச் பண்ணால் கூட வெளியே வந்துடணும். ரொம்ப ஈஸியாக கேபிட்டலில் பர்ஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட். ஸோ கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய டேஸ் தான். பேசிக்ஸை நாளை கண்டினியூ பண்ணுவோம். 12:30 ரெகுலர் செஷன் இருக்குது. சில நியூஆன்சஸ் கேட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் இன்றைக்கி கிடைக்கும். அதுலேயும் முக்கியமாக பை 1:45 to 2:45 கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். 12:30க்கு முன்னாடியே என்ட்ரு ஆகிறது வந்துட்டு இந்த ரோல் ஓவர், சுவிட்ச் ஓவர், மைக்ரேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. ஸோ பார்ப்போம் ரெகுலர் செஷனில். நாளைக்கு வந்துட்டு பேசிக்ஸை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். செஷனை வைண்ட் அப் பண்ணிப்போமா? தேங்க்யூ ஆல்.